தெரிஞ்சே என் பொண்ணை பாழுங்கடத்துல நான் விரும்பல. இத ரங்கநாயகிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருங்கோ அப்படின்னு போயிட்டா. துளசி தான் குழந்தையோட தற்கொலை பண்ணிக்க போனா. அப்போ நான் அவளை தடுத்து நிறுத்தி சுதர்சன் உனக்கு கண்டிப்பா கிடைப்பான், திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு அவளை இதுவரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு அவ கங்கணம் கட்டின்னு இருக்கா. இப்ப எப்படிக்கா எல்லார்கிட்டயும் போய் நான் சொல்ல முடியும்? இவ்வளவு நாளா நீ ஏன் சொல்லலன்னு இந்த ஊர் என்ன கேட்காதா? பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அபாண்டமா போய் சொல்றேன்னு ரங்கநாயகி அம்மா சொல்ல மாட்டாங்க? நான் எப்படிக்கா வாழ முடியும்? இப்ப இருக்கிறத விட இன்னும் அவமானம் தான்க்கா மிச்சம். சுதர்சன் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லக்கா. நடந்தது எதையும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்குள்ளேயே போட்டோம், எனக்குள்ளேயே மண்ணை மக்கி போட்டோம். கவலைப்படாத துளசி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இத பாரு, நம்ம எதிர்காலம் எப்பவும் நல்லாதான் இருக்கும். அந்த கடவுள் மேல நம்பிக்கை வை. கவலைப்படாத துளசி, அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. நீ தைரியமா இரு. பால் சாப்பிடுமா? இந்த அண்ணனை விடு. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமா? சொல்லு. நீ எப்பவுமே இங்கே இருக்கணும். அதுவும் எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணும். பாஸ்கருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தங்கன்னு நீ ஒருத்தி தான் இருக்க. நீயும் டெல்லிக்கு போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? இது வரைக்கும் என் தங்க நித்யா நாத்தனா ஸ்தானத்துல இருந்து எல்லா சடங்கையும் நீ தான் செஞ்சிருக்க. இப்ப போய் டெல்லி அது எதுன்னு சொல்லி விளையாடுறியா? கண்டிப்பா சொல்றேன், இதை பாரு, நான் உறுதியா சொல்றேன், நீ டெல்லிக்கு போகக்கூடாது. அதை நான் சம்மதிக்கவே மாட்டேன். மை காட், நான் ஊட்டிக்கு வேற கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. நான் ஊட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ணுறேன். பாய். நம்மளையே விரும்பி மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிப்பான்னு பார்த்தா தங்கச்சின்னு சொல்லிட்டு போறானே. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ரங்கநாயகி அம்மா சொந்த தம்பி சுதர்சனுக்கு பொண்ணு பார்த்து பேசி நிச்சயம் பண்ண வீடு இதுதானே? ஆமா. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து பேசிருக்கீங்களே சுதர்சன், அவன் நல்லவன் இல்ல. அவங்க உங்க பொண்ணோட வாழ்க்கைய அவருக்கு கட்டி கொடுத்து சீரழிக்க பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்படி வந்து சொன்னீங்கன்னா நாங்க எப்படி நம்புறது? இது பொய்யா கூட இருக்கலாம். அம்மா, நானும் ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நான் கெடுக்க மாட்டேமா. உங்க பொண்ணோட கல்யாணத்துல குறுக்கிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன்னா நீங்க கொஞ்ச நேரம் எனக்காக நான் சொல்றத கேட்கணுமா? என் பேரு தாட்சாயினி, என் தங்கச்சி பேரு துளசி. சில வருஷங்களுக்கு முன்னாடி என் தங்கச்சி துளசியும் இந்த சுதர்சனனும் அவங்க ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிச்சாங்க. அந்த காதலுக்கு பரிசா என் தங்க வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு என் தங்கச்சியை கைவிட்டுட்டு போயிட்டான் அந்த சுதர்சன்.
நானும் என் தங்கையும் பலமுறை அவனை சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா அவன் எங்களை சந்திக்க விரும்பல. சில மாசங்கள் போன பிறகுதான் தெரிஞ்சது என் தங்க துளசி தன்னையே அவங்கிட்ட இழந்திருக்கான்னு. ஆமா, அவன் கர்ப்பமாயிட்டா. அவளுக்கு பிறந்த ஒரே பெண் குழந்தை கிருஷ்ணாவும் துளசியும் இப்ப என் கூட தான் இருக்காங்க. தான் ஏமாந்து போயிட்டேன்னு நினைச்சு துளசி தான் குழந்தையோட தற்கொலை பண்ணிக்க போனா. அப்போ நான் அவளை தடுத்து நிறுத்தி, சுதர்சன் உனக்கு கண்டிப்பா கிடைப்பான், திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு அவளை இதுவரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அவ என்கிட்ட சுதர்சன் கல்யாணம் பண்ணிக்க போறான், இனிமே அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சு என் துளசி நொறுங்கி போயிட்டாங்க. நீங்களும் பொண்ணை பெத்தவங்க, என் துளசியை உங்க பொண்ணா நினைச்சு பாருங்க. தயவு செய்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி துளசிக்கு வாழ்க்கை பிச்சை நீங்க தாங்க தரணும். தயவு செஞ்சுங்க. இத பாருங்க, என்னம்மா இது? ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? இத பாருங்க, திடீர்னு நீங்க வந்து ரங்கநாயகி அம்மா தம்பியை பத்தி புகார் சொல்றீங்க. இதை நாங்க எப்படி நம்புறது? நான் இவ்வளவு பேசி உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா சுதர்சன் நெருங்கிய நண்பர்கள் கிட்டையும் அக்கம் பக்கத்துலயும் யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க. சுதர்சனோட லட்சணத்தை பத்தி எல்லாரும் தெளிவா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க காதல் ஊரறிஞ்ச விஷயம். அம்மா, நான் பேசுறத வச்சு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நல்ல தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் போதுமா? இந்த அப்படி என்னம்மா? நான் சொல்றதெல்லாம் எழுது. வீட்டுல கல்யாண வேலைன்னு இருக்கும்போது குறிச்சு வச்சு எழுதி வச்சாதான் எல்லாம் கரெக்டா நடக்கும்டா. சரி சரி சொல்லுமா. எழுது. முதல்ல மங்களகரமா மஞ்சள்னு எழுதிக்கோ. மஞ்சள், குங்குமம், குங்குமம், அப்புறம் திருமங்கல்யம் எழுதிக்கோ. திருமாங்கல்யம். நாம 1 பவுன் போடுறோம், அவளே 1 பவுன் போட சொல்லணும். ரொம்ப பிசுக்கு பண்ணான்னு வச்சுக்கேன், 2 மாங்கல்யத்தையும் நம்மளே பண்ணி போட்டுடலாம். அப்புறம் டேய், நிச்சயதாம்பூல புடவை நாம தாண்டா எடுக்கணும், முகூர்த்த புடவை அவ எடுக்கணும். நல்லா கெட்டி ஜரிகையா போட்டு இப்பெல்லாம் தான் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பட்டு புடவை வரதே. 1 லட்சம் ரூபாய்க்கு எடுக்க சொல்லணும்டா அவளை. புடவைக்கு 1 லட்சமா? முதல்ல உங்க தம்பி கல்யாணம் நடக்கிறதான்னு பாப்போம். ஓகேமா, புடவைக்கு 1 லாக் போட்டு. ஆமாமா. அப்புறம் அவாத்து சாஸ்திரிகள், நம்மாத்து சாஸ்திரிகள், சாஸ்திரிகள் வகையில ஒரு 30,000 போட்டு வச்சுக்கோ. சரி. அவாத்து சாஸ்திரிகளுக்கு பேருக்கு ஏதாவது கொடுத்தா போறோம்டா. போறோம். அப்புறம் கல்யாண பத்திரிக்கை ரொம்ப கிராண்டா இருக்கணும்டா. ஒரு கல்யாண பத்திரிக்கைக்கு 250 போட்டுக்கே. 2 ரூபாய் 50 காசாமா? 2 ரூபாய் 50 பைசாவா? உன் லேபர் புத்தி இன்னும் போலியாடா உன்னை விட்டு. 250 rupees. அவ்வளவு காசுலையா? டேய், காஸ்ட்லியா? எழுதுடா. வாயை திறக்க விட்டா அவ்வளவுதான். சரிமா. அப்புறம் சுதர்சனுக்கு நல்ல காஸ்ட்லியான சூட் தைக்கணும்டா. கல்யாணத்துக்கு வந்து போற அத்தனை பேருக்குமே தாம்பூல பையில வெறும் மட்டை தேங்காய் மட்டுமே இருக்க கூடாதுடா. பழ வகைகள்ல நல்ல பெரிய பெரிய காஷ்மீர் ஆப்பிள், மகாராஷ்டிரா ஆரஞ்சு, அப்புறம் சவுதி நாட்டு பேரிச்சம்பழம், பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஆர்டர் பண்ணி கொண்டு வரணும்டா. நன்னா இருக்கும். புளிக்காத திராட்சை பழம், இது அத்தனையும் அந்த தாம்பூல பையில போடணும்டா. சுருக்கமா சொல்ல போனா ஒரு ஃப்ரூட் சாலடே கொடுத்து அனுப்ப போறேன்னு சொல்லு. ஏமா? ஆமா. என் கல்யாணத்துக்கு இதெல்லாம் நீ செய்யவே இல்லையே. அதெல்லாம் அவளுக்கு அமையற பொண்ணோட லட்சணத்தை பொறுத்தது. நீ எழுது. கேட்டே இருக்க வேணாம். சூட் என்ன காஸ்ட்லியா போட்டிருக்கியா? காஸ்ட்லியா போட்டிருக்கேன். ஆத்துல ஏற்கனவே 5-6 சூட் இருக்கேன். புதுசா ஒண்ணு வாங்கணுமோ? பாத்தியாடா, பாத்தியா? நான் தான் சொல்லிட்டே இருப்பேன்ல. பத்மா புத்தி எப்படி வந்திருக்கு பாரு என் பிள்ளையாண்ட. இல்ல மாமா, யதார்த்தமா கேட்டேன். புதுசா இருக்கே, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். யார் வாயும் புடுக்காம எழுது நீ. மண்ணே உள்ள வரலாமா? வா வா. வேண்டாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். என்ன கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கோம்? ஆமா நரசிம்மா, பார்த்தா உனக்கு தெரியலையா? பட்ஜெட் போட்டு இருக்கோம். டேய், நம்ம நரசிம்மனுக்கு எல்லாம் படிச்சு காட்டுறா. படிச்சு காமிக்க வேண்டாம். இந்த கல்யாண வேலையெல்லாம் நிப்பாட்டுங்கோ.
எந்த கல்யாண வேலையும் நடத்த வேண்டாம். என்னாச்சு உனக்கு? இந்த கல்யாணம் நடக்காது. அத்திம்பேர், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேள்? உடம்பு வீக் ஆயிருச்சு. எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதான் இந்த பாபா சிலையை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இங்க இருக்கிறது நல்லா இல்லாத மாதிரி தான் தோன்றது. ஏன் சேட்டு கடையில இருந்தா நல்லா இருக்குமோ? என்ன சீதா நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா, இந்த சேட்டு கடங்குறாங்களே அப்படின்னா என்ன? ஓ, உங்களுக்கு சேட்டு கடைனா என்னன்னே தெரியாதுல்ல? ஆமா, அதை விடு, என்ன பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க? நேரம் பார்த்துட்டு இருக்கேன். நேரம் பார்க்கறதுக்கு கடிகாரத்துல பார்க்கணும், நீ என்ன பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இருக்க? நான் பார்க்கறது நல்ல நேரம். நான் எப்போ இந்த ஆத்துக்குள்ள வரணும் அப்பெல்லாம் நல்ல நேரம் தானே? ஆமா, நீங்க இந்த ஆத்துக்குள்ள வர நேரம் எல்லாம் உங்களுக்கு வேணா நல்ல நேரமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. எப்போ எந்த நேரம் எந்த பொருள் காணாம போகும்னே சொல்ல முடியல. சரி சரி, இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? ஆமா, இது எதுக்காக பார்த்துட்டு இருக்க? கௌஷிகா கல்யாணத்துக்கு அப்பா திருமாங்கல்யம் ஆர்டர் பண்ணியிருந்தார். அதை கடையில இருந்து எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கு தான் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கேன். பஞ்சாங்கத்துல போட்டிருக்கபடி இப்ப நல்ல நேரம் தான். அப்பா இப்போ திருமாங்கல்யம் எடுத்துட்டு வந்தாருன்னா க்ஷேமமா இருக்கும். சீதா, அப்பா வந்துட்டார். வாங்கப்பா, உங்களுக்கு 100 ஆயுசு. நீங்க வரத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், உடனே வந்துட்டேன். அப்படியாம்மா? நீ சொல்றத பார்த்தா உன் கல்யாணத்து வரலையும் இருந்து பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்ற. என்னப்பா அப்படி சொல்லிட்டேள்? என் கல்யாணத்தை மட்டும் இல்ல, உங்க பேரன் பேத்தியாலையும் பார்த்துட்டு தான் போவேன். சரி சரி, நல்ல நேரம் போறதுக்குள்ள திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு வந்துட்டேடா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. திருமாங்கலைமா இங்க கொடுங்க, ஒரு 2-3 பவுன் வருமானு பாப்போம். கையிலே அடை போட்டு சொல்லிடுவேன். கொடுங்க கொடுங்க. ஏன் சொல்ல முடியாது? தினமும் அடகு கடைக்கு நகையை கொண்டு போய் சாரி 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 திருடிட்டு போனா கையால எடை போடுறது என்ன, கண்ணாலேயே எடை போட முடியும். சீதா, நம்ம மாத்து மாப்பிள்ளமா அவரை நாமளே மதிக்கலன்னா ஊர்ல வேற யாருமா மதிப்பாங்க? நம்ம மதிக்கிறது இருக்கட்டும்பா, மத்தவாள்லாம் இவரை ஊர்ல தூக்கி போட்டு மிதிப்பா. சரி சரி, அதை விடு. இந்த திருமாங்கல்யத்தை பூஜையில வச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்க்கணும். அம்மாடி, இதை விட முக்கியமான விஷயம், கோயில்ல பெருமாள் பாதத்துல வச்சு நாம எல்லாரும் சேவிக்கணும். சரியா? சரிப்பா, வா வாங்க வாங்க. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? புரியுறது. சர்வ வல்லமை பொருந்திய ரங்கநாயகி அம்மாட்ட தான் பேசுறோம்னு புரியுறது. என்ன பண்றது, கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு இங்க கல்யாண வேலையெல்லாம் கிடுகிடு நடந்துட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்த வேண்டாமோ, அதான் அவசரமா போட்டு வந்தேன். என்னடா, என்னதான் நடந்ததுன்னு விவரமா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மணி, இந்த சுதர்சனத்துக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த பொண்ணாத்துக்காரா காலையில எங்க ஆத்துக்கு வந்திருந்தா. வெளியில சுதர்சனை பத்தி அங்க இங்க விசாரிச்சோம், அவன் நடத்த தெரியலையாமே. அதனால தெரிஞ்சே என் பொண்ணை பாழுங்கடத்துல தள்ள நான் விரும்பல, இத ரங்கநாயிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுங்கோ அப்படின்னு போயிட்டா. உங்களை பார்க்கறதுக்கு லட்சியா இருந்தது போலுக்கு எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. அதைத்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு சுதர்சனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதுவும் இப்ப படார்னு போயிடுத்து. என் தம்பிய பத்தி அந்த பொண்ணாத்துக்காரளுக்கு என்னடா தெரியும்? எதையோ யார்கிட்டயோ விசாரிச்சுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி என்ன அசிங்கப்படுத்தினதும் இல்லாம என் தம்பிய பத்தி வேற அபாண்டமா பேசுறாளா? டேய், என்ன யாரு நினைச்சாவா? நான் ரங்கநாயகிடா. என் தம்பிய பத்தி தப்பா பேசின குடும்பத்தை பூண்டோட அழிச்சிருவேன். அக்கா விடுக்கா, வேண்டாண்ணா, வேற இடமா கிடைக்காத நமக்கு, விட்டுரு. அது எப்படி விட முடியும்? வேற இடம் பார்த்தாலும் கல்யாண நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்னு போச்சேன்னு அவளை யோசனை பண்ணுவாளோ?
ஏன் இந்த கல்யாணம் நின்னு போச்சு, யார்கிட்ட விசாரிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தினான்னு நாமளும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, பத்மா சொல்றதான் கரெக்ட். நாம உடனே பொண்ணாத்துக்கு போய் ஏன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வருவோம். வேண்டாமா, நீங்க அங்க வர வேண்டாம். வீணா டென்ஷன் ஆவே. உங்களுக்கு பிபி வேற. நான், நரசிம்ம மாமா, சுதர்சன் மாமா 3 பேரும் போய் விசாரிச்சுட்டு வரோம். மன்னி, பத்மா சொல்றது கரெக்ட் தான். நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம்? நாங்க போய் பாத்துக்கிறோம். சுதர்சன் மேல பொண்ணாத்துக்காரா பழி போட்டுக்கா. நேர்ல வந்து அவ நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை சுதர்சன் கேட்க வேண்டாமா? வா சுதர்சனா போவோம். சுதர்சா, நரசிம்மன் சொல்றது உண்மையா பொய்யான்னு போய் விசாரிச்சுட்டு வா. சரி. அத்தை, நானும் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரேனே. மாமா இருங்க மாமா, நானும் வந்துடுறேன். இந்தாம்மா. கௌஷிகா, செத்த வெளியே வந்து பாரு. அப்பா நோக்கு திருமாங்கல்யம் வாங்கிட்டு வந்திருக்கார். சீக்கிரம் வாக்கா. அக்கா, முதல்ல பெருமாளை சேவிச்சுக்கோ, அப்புறமா நாம எடுத்து பார்க்கலாம். பெருமாளே, இந்த கல்யாணம் எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியில நடக்கிறது. இனிமேலும் எந்த தடங்களும் இல்லாம சீரும் சிறப்புமா இந்த கல்யாணத்தை நீதான் நல்லபடியா நடத்தி தரணும் பெருமாளே. அப்பா, நம்ம வைஷ்ணவி அக்காக்கு செஞ்சதை விட பத்தர் நம்ம கௌஷி அக்காக்கு திருமாங்கல்யத்தை ரொம்ப அம்சமா செஞ்சு கொடுத்திருக்கார். கௌஷி அக்கா, உன் கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் ரெடி. என்ன சந்தோஷம் தானே? அடுத்தது நோக்குதான், பார்க்கலாம். உனக்குன்னு மாப்பிள்ள எந்த ஊர்ல எந்த தேசத்துல இருக்காரோ. ஏன் கல்யாணம் இருக்கட்டும்க்கா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதான் என் வேண்டுதல். வாக்கா, உள்ள போலாம். பெருமாளே, சீதா வேண்டின மாதிரி இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்பா. ஆத்துக்கு வந்தவாள உள்ள வாங்கோன்னு கூப்பிடலனாலும் பரவாயில்ல, அன்போட சிரிக்கவுமா கூடாது. பாரு பத்மா, இப்ப அவளோட மரியாதையும் அன்புமா நமக்கு தேவை. நாம எதுக்காக வந்தோம் அந்த விஷயம் தானே முக்கியம். இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயத்தை இவ ஆத்துல சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டேன். இவாளுக்கு இப்போ யார்கிட்ட சுதர்சனை பத்தி கேட்டேன், யாரு என்ன சொன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கா. அதான் இப்போ சொல்லுங்க, சுதர்சனை பத்தி யார்கிட்ட விசாரிச்சேன்? யாரு தப்பா சுதர்சனை பத்தி சொன்னா? இப்ப எதுக்கு அதை பத்தி பேச்சு? எங்களுக்கு பிடிக்கல, விட்டுடுங்க. உங்க மாப்பிள்ளைக்கு வேற இடத்துல சம்பந்தம் அமையும், அதே மாதிரி எங்க பொண்ணுக்கும் வேற இடத்துல அமையும். எங்களை விட்டுடுங்க. அது எப்படி விடுறது? எங்க மாமா தப்பானவர் அப்படி இப்படின்னு நீங்க சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேள். நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடணுமா? நன்னா இருக்கே உங்க நியாயம். ஆமா, நீங்க யார்கிட்ட விசாரிச்சேன், என்ன சொன்னால்னு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சாகணும். பாருங்க, என்ன வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்ன பத்தி உங்ககிட்ட யார் தப்பா சொன்னது, அதை பத்தி தெரிஞ்சுக்க உரிமை இருக்கு. சொல்லுங்க. துளசிங்கிற ஒரு பொண்ணை நீங்க காதலிச்சதாவும் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கிறதாவும் எங்களுக்கு தகவல் வந்தது. எந்த பொண்ணோட கண்ணீரை சம்பாதிச்சாலும் என் பொண்ணு நல்லா இருக்க மாட்டா. உங்களை கையெடுத்து வேண்டிக்கிறேன், எங்களை விட்டுடுங்க. என்ன வேலை முறைச்சு நிக்கிற? மரியாதை கிட்ட மனுஷன் பேச முடியுமா? வா போலாம். சுதர்சன் மாமா, துளசியை நீங்க காதலிச்சது, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயம் நேக்கும் நரசிம்மன் மாமாவுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த விஷயத்த நானும் நரசிம்மன் மாமாவும் வந்து இவகிட்ட கண்டிப்பா சொல்லி இருக்க முடியாது. அப்ப வேற யார் சொல்லியிருப்பா? ஒருவேளை துளசி சொல்லியிருக்கணும்,
இல்லனா தாக்ஷாயினி அக்காவே சொல்லியிருக்கணும். நீங்க எப்பவோ அவளை காதலிச்சேங்கிற பாவத்துக்காக உங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு அவ கங்கணம் கட்டின்னு இருக்கா. உங்க கல்யாண ஏற்பாடு நடக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே அவ இந்த வீட்டு அட்ரஸ தேடி வந்து உங்களை பத்தி தப்பா சொல்லியிருக்கா. வேற இடத்துல உங்களுக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் துளசி போய் உங்களை பத்தி பேச மாட்டான்னு என்ன கேரண்டி? இதோ பாருங்க மாமா, நீங்க துளசிய கண்டிச்சு வைங்கோ. இல்லனா உங்களுக்கு கல்யாணம் ஒரு கனவுதான். உங்களுக்கு கல்யாணமே நடக்காதோங்கிற அந்த ஏக்கத்துல நாளைக்கு ரங்கநாயகி அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுத்துனா ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஓகே ஏண்டி பத்மா, ரொம்ப இயல்பா ரொம்ப ஸ்மூத்தா காய நகர்த்திட்ட. நான் தான் போட்டு கொடுப்பேன், நாரதர் சகுனின்னு எல்லாரும் என்ன சொல்லுவா. ஆனா இந்த விஷயத்துல உன்கிட்ட நான் டியூஷன் கத்துக்கணும் போல இருக்கு. பின்னிட்ட போ. நீ போட்ட போடல அவன் துளசி வீட்டுக்குள்ள போய் என்ன பாடுபடுத்த போறானோ. அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். வா வா, அரே வரேன்.